வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கப்போவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. சார், இப்போது தேசிய அளவுல ஹரியானா தேர்தல் ஒரு முக்கியத்துவம் பெற்றிருக்கு. ஹரியானா தேர்தல் அப்படின்றப்போ ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஒரு ரேலி போறாங்க. அவங்க மிகப்பெரிய ஒரு எழுச்சி இருக்கிறத பார்க்க முடியுது. விஜய் சங்கல்ப் யாத்திரான்னு நடத்துறாங்க. இப்போ அங்க சாக்ஷி மாலிகா இருக்கட்டும், இல்ல முன்னாள் மல்யுத்த வீரர்கள்லாம் காங்கிரஸ்ல போய் இணைந்த பிறகு அது இன்னும் புத்துணர்ச்சி பெற்றிருக்கதான் நம்ம பார்க்கிறோம். இருந்தாலும் எப்படி இருக்க போது களம் அப்படின்றது ஒன்றும் தெரியல. நீங்க எப்படி இதை ஹரியானா தேர்தல பார்க்கிறீங்க? ஹரியானாவுடைய காற்று காங்கிரஸ் பக்கம் தான் வீசுகிறது. ஹரியானா மக்களது எண்ணம் இது பிஜேபியினுடைய ஆட்சி ஒரு நிலையற்ற ஆட்சியாக மட்டுமல்லாமல் ஊழல் மடிந்த ஆட்சியாக, எந்த விதமான நன்மையும் மக்களுக்கு கிடைக்காத ஒரு ஆட்சியாக மாறி அங்கு ஒரு வேதனையை மக்களுக்கு கொடுத்து விட்டது என்பதன் வெளிப்பாடுதான் இன்றைக்கு காங்கிரஸ் பக்கம் காற்று வீசுகிறது. விஜய் சங்கல்ப யாத்திராவை மேற்கொண்டிருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தியும் திருமதி பிரியங்கா காந்திக்கும் மக்கள் கொடுக்கக்கூடிய எழுச்சிமிக்க வரவேற்பு ஒன்றே இந்த காங்கிரஸ் கண்டிப்பாக அங்கு வெற்றி பெறும் என்பதற்கான சாட்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். இருந்தாலும் ஆம் ஆத்மி அங்கு களமிறங்குகிறது. ஆம் ஆத்மிக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. சாப்ட் சங்கியாக ஆம் ஆத்மி மாறினால் கண்டிப்பாக அவர்களும் தோற்கடிக்கப்படுவார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. காங்கிரஸ் அங்கு வெற்றி பெறுவதற்கு அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. இதை தாண்டி எந்த அளவிற்கு வருகிறது என்பது ரிசல்ட் வந்தாதான் தெரியும். காங்கிரசுக்கு அங்கு செல்வாக்கு கண்டிப்பாக காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது என்றுதான். மோடி ஆட்சி மீண்டும் வந்துருச்சு. இந்தியா முழுமைக்கும் அடுத்த 5 ஆண்டு எப்படி இருந்தாலும் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமாரை வைத்துக் கொண்டு 5 ஆண்டு ரன் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு தைரியத்துல மோடி ஆட்சி போயிட்டு இருக்கு. அப்போ இப்போ ஹரியானால இவர்கள் வெற்றி பெற்றால், காங்கிரஸ் அதிகமாக சீட்டுகளை வெற்றி பெற்றாலுமே கூட என்ன மாற்றம் நிகழ்ந்துற போதுன்னு நினைக்கிறீங்க? ஹரியானா மாநில தேர்தல் தானே. மாநிலத்துல மோடி ஆட்சி மேல இருந்தாலும் மாநிலத்துல செய்ய வேண்டிய செயல்களை அந்த காங்கிரஸ் அங்க செய்யத்தானே செய்யும். இப்ப மாநில தேர்தலுக்கு மத்தியில் ஆட்சி இரட்டை இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லி மத்தியிலும் மாநிலத்திலும் பிஜேபி இருக்கக்கூடிய ஆட்சிகளில் எல்லாம் பிஜேபி என்ன மாற்றத்தை கொண்டு வந்து விட்டது? பிஜேபி என்ன கடந்த 10 ஆண்டுகளிலே மோடியினுடைய ஆட்சியில் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு அதிகமான கூடுதல் நிதி ஒதுக்கீடு கொடுத்தார். மற்ற அதிகமான ஜிஎஸ்டியில அதிகமாக பங்கு கொடுக்கக்கூடிய தமிழகம் போன்ற மாநிலங்களுக்கெல்லாம் தென் மாநிலங்களுக்கு துரோகம் விளைத்து விட்டு வட மாநிலங்களுக்கு, பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு அதிகமான நிதி பகிர்வை கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் NDRF நிதியை, அதாவது பேரிடர் கால நிதியையும் அதிகமாக 2 மடங்கு, கேட்டதற்கு அதிகமாக NDRF அப்ரூவ் பண்ண நிதியை விட 2 மடங்குக்கு மேல கொடுத்தார் மோடி அவர்கள். இப்ப இதெல்லாம் கொடுத்த பிறகும் அந்த மாநிலங்கள் தேர் லிம்பிங் பேக் டு நார்மல் என்று சொல்லக்கூடிய லெவல்ல நார்மல்சிக்கே அவர்களால் ரிட்டர்ன் பண்ண முடியவில்லை. அவர்களால் ஒரு வளர்ந்த ஸ்டேஜுக்கு வர முடியவில்லை என்று சொன்னால் அந்த ஆட்சி முறை நிர்வாகம், பிஜேபியினுடைய இரட்டை இன்ஜின் ஆட்சி முறை நிர்வாகம் அங்கு தோல்வியுற்றதாக, பழுதுபட்டதாக, அங்கு செல்லா காசாகிவிட்டதாகத்தானே தோன்றுகிறது. எனவே மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். அந்த மாற்றத்தை காங்கிரஸ் கொடுக்கும். அதுவும் ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ராகுல் காந்தி சொல்லக்கூடிய உறுதிமொழிகள் நடக்கும் என்று நம்புகிறார்கள். ராகுல் காந்தி கொடுத்த உறுதிமொழிகள் நடக்க வைக்கக்கூடிய லெவல்ல அதை செயல்படுத்தக்கூடிய பொறுப்பு ராகுல் காந்திக்கு இருக்கிறது. அந்த செயல்படுத்தக்கூடிய வகையில பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு ராகுல் காந்திக்கு இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு, ஹரியானா காங்கிரஸ் கட்சிக்கோ மற்ற காங்கிரஸ் கட்சிகள் எங்கெல்லாம் வாக்குறுதியை கொடுத்து வெற்றி பெற்றார்களோ அவர்களுக்கு இருக்கிறது. அடுத்த 5 ஆண்டுகளில் அவர்கள் நிறைவேற்றாமல் போனால் இதே மக்கள் திரும்பி காங்கிரஸை தோற்கடிப்பார்கள். எனவே இது செய்யக்கூடிய, சொல்லக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய வகையிலே தங்களை கட்டமைத்துக் கொண்டு, தங்களை வலிமைப்படுத்திக் கொண்டு, தங்களை அதற்கு தேர்ப்ப தயார்படுத்திக் கொண்டு ஆட்சி முறை நிர்வாகத்தை ஒரு டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ் நோக்கி எந்த ஆட்சி ஆளுங்கட்சி திருப்புகிறதோ அங்குதான் ஒரு மக்களுக்கான ஒரு ஆட்சியாக அது இருக்கும். இல்லை என்றால் வரியை அதிகப்படுத்தி, வருமானத்தை அதிகப்படுத்தி, மக்களின் தலைமையிலே பாரத்தை சுமத்தி நடக்கக்கூடிய எந்த ஆட்சியும்
அடுத்த முறை ஆட்சிக்கு வருவது கஷ்டம், கடினம். இல்லை என்று சொன்னால் நீங்கள் மக்களை பிரிக்க வேண்டும், மக்களை ஜாதியாக, இனத்தால், மதத்தால் பிரிக்க வேண்டும், பிரித்து போலரைஸ் பண்ணி ஒருவருக்கு எதிராக மக்களை திருப்பிவிட்டு அதற்கு எதிராக கூடுதல் வாக்குகளை வாங்கி நீங்கள் பிஜேபி எப்படி ஆட்சியில் இருக்கிறதோ அதுபோல ஆட்சியில் இருக்க வேண்டும். இல்லை என்றால் இவிஎம்ஐ கண்ட்ரோலில் வைத்துக் கொண்டு நீங்கள் ஆட்சியில் அமர வேண்டும். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. எனவே இந்த நிலைமையிலிருந்து மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் அது அடிப்படை மாற்றம். மக்கள் மத்தியிலே மாற்றம் வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும். மாற்றத்திற்கானவர்களை மக்கள் தேட வேண்டும். மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர்களுக்கு மக்கள் ஊக்கமும் ஆக்கமும் கொடுக்க வேண்டும். கொடுத்தால்தான் எதிர்கால சந்ததி, எதிர்கால தலைமுறை அவர்களுக்கு ஒரு வித்தியாசமான, ஒரு மேம்படுத்தப்பட்ட, ஒரு சுயநலம் இல்லாத ஒரு ஆட்சி கிடைக்கும். இல்லைன்னா நீங்க எப்படி கிடைக்கும்? இத வந்து இந்த இந்திய ஆட்சியே வந்து பொது சிவில் சட்டமா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்த போறோம் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இப்படி எல்லாம் பல விஷயங்கள் பேசிட்டே இருந்தாங்க. தடலடியா கொண்டு வர போறோம்னு சொன்னாங்க. ஆனால் அதன் பிறகாக ஒரு நிசப்தம் இருக்கு, ஒரு பேர் அமைதி இருக்கு. இந்த அமைதி வந்து இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? என்டிஏ ஆட்சி அமைந்ததுல இருந்தே வந்து ஒரு அமைதியா தான் நடந்துகிட்டே இருக்கு. அது ஏன் அப்படி இருக்கு? ஏன்னா இவர்கள் அப்படியானவர்கள் இல்லை அப்படின்றது கடந்த காலத்துல நம்ம பார்த்திருக்கோம். அதனால நீங்க எப்படி இதை உணர்றீங்க? அது வந்து பல்வேறு இடங்கள்ல வந்து மக்களுடைய பேக்லாஸ் ஏற்பட்டால் மீண்டும் வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவுக்கு வித்திடும். இந்த வரக்கூடிய தேர்தல்கள் 4 மாநில தேர்தல்களிலே அது ஒரு பின்னடைவுக்கு வித்திடும் என்ற நிலையில் தான் இவர்கள் அமைதியாக இருக்கிறார்களே ஒழிய, இவர்களுக்கு அட்வான்டேஜ் கிடைக்கும்னா உடனடியாக அதை கையில் எடுத்து அதை செயல்படுத்தி அதன் மூலமாக மக்களை பிரித்து அதன் மூலமாக இந்துத்துவ வாக்குகளை வாங்கக்கூடியதில் இவர்களை யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல. எனவே இவர்களது அரசியல் செயல்பாடுகள் அனைத்துமே வாக்கு வங்கி அரசியல் மட்டுமே ஒழிய மக்களுக்கான டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ் கிடையாது. வாக்கு வங்கி அரசியல், இந்த அரசியல் ஒன்லி பொலிட்டிக்கல் பாலிடிக்ஸ் மட்டும்தான், டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ் கிடையாது. எனவே இந்த டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ் இல்லாதவர்களிடம் நம்ம இதை எதிர்பார்ப்பது மிகவும் ஒரு துரதிருஷ்டவசமானது. கண்டிப்பாக இவர்கள் வந்து சுயநலவாதிகள், சந்தர்ப்பவாதிகள். மோடி எது செய்தாலும் சாகசமா தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து இருக்கிற இடம் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அது அவருக்கு நேரம் பார்த்து காத்து கொண்டிருப்பார். நமக்கு ஏற்ற நேரம் வரும் வரை இப்போது சரியான நேரம் இல்லை, நமக்கு ஏற்ற நேரம் வரட்டும், ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி வரட்டும், இந்த சந்திரபாபு நாயுடையும் நிதிஷ்குமாரையும் நம்பி ஏதாவது ஒண்ணு பண்ணி கடைசியில சிக்கலாயிடக்கூடாது என்ற ஒரு ஜாக்கிரதையான விழிப்புணர்ச்சியாக கூட இருக்கலாம். இப்ப என்ன பண்ணலாம்? சந்திரபாபு நாயுடையும் காலி பண்ணணும், நிதிஷ்குமாரையும் காலி பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், உடனே பண்ண முடியாது. அவங்களை வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இழுத்து விட்டு அதுல பேரை கெடுத்து அதன் மூலமாக பிளவுகளை உருவாக்கி அந்த பிளவுகள் மூலமாக ஆட்சிகளை கவிழ்த்து அந்த ஆட்சியில் கவிழ்ப்பின் மூலமாக ஒரு மாற்றத்தை உருவாக்கி அதன் மூலமாகத்தான் இவர்கள் அந்த நிலைக்கு செல்ல வேண்டும். அந்த நிலைக்கு செல்வார்கள், அதை செய்வார்கள். இப்படி ஒன்றும் இவர்கள் நல்லவர்கள் கிடையாது என்பதற்கு பல்வேறு உதாரணங்கள், சாட்சிகள் எல்லாம் இருக்கிறது. நன்றி சார், நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. தேங்க்யூ.